மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. மற்றொரு முக்கிய செய்தி, புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதிக்கு பல மாவட்டங்களிலிருந்து அதிமுகவினர் படையெடுத்து உள்ளனர். புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதிக்கு பல மாவட்டங்களிலிருந்து அதிமுகவினர் படையெடுத்து உள்ளனர். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் நேற்று இரவிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதிக்கு பல மாவட்டங்களிலிருந்து அதிமுகவினர் படையெடுத்து உள்ளனர். SP வேலுமணி, CV சண்முகம், OS மணியன், EPS உள்ளிட்டோரின் ஆதரவு தொண்டர்கள் புதுச்சேரிக்கு விரைந்து உள்ளனர். புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள விடுதிகளில் பல மாவட்டங்களிலிருந்து அதிமுகவினர் புதுச்சேரிக்கு விரைந்து உள்ளனர். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் உள்ளார். வினோத், புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளை நோக்கி அதிமுகவிலிருந்து பல மாவட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் விரைந்து செல்கின்றனர். இதில் யாரெல்லாம் விரைந்து செல்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கடந்த மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது, அதாவது தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. 73 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. 53 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு குறைவானதாகவே தமிழக வெற்றி கழகம் பெற்றிருந்ததால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஒரு முறைக்கு இருமுறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியும் ஆளுநர் முழு பெரும்பான்மையை நிரூபித்த பிறகு ஆட்சி அமைக்க அழைக்கிறேன் என மறுத்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் புதுச்சேரி மாநிலம் பூரணாம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சொகுசு விடுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு முதல் தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் இங்கு முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதிமுக நிர்வாகிகள் ஒருவருமான CV சண்முகம் மற்றும் முன்னாள் அமைச்சர்களான OS மணியன், தோப்பு வெங்கடாச்சலம், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் ஆணைக்கிணங்க ஆகியோர் தலைமையிலும் ஒரு சில ஆணைக்கிணங்க ஏராளமான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைப்பு ஒரு சில தகவல்கள் கசிந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பூரணக்குப்பம் பகுதியானது தமிழகம் புதுச்சேரி எல்லையான கடலூர் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது. இதனால் ஏராளமான தொண்டர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் இங்கு பூரணகுப்பம் பகுதியில் நிரம்பி வருகின்றனர். இங்கு கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தனியார் சொகுசு விடுதிகள் இருக்கின்ற நிலையில் சொகுசு விடுதி 10க்கும் மேற்பட்ட சொகுசு இருந்தாலும் இங்கு யாருக்கும் விடுதியில் அறை கிடப்பதில் நிறைய சிக்கல்கள் இருப்பது, அறை முழுவதும் நிரம்பி இருப்பதால் ஏராளமான தொண்டர்கள் காரிலேயே அமர்ந்து கொண்டு இங்கே காத்து கொண்டிருக்கின்றனர். இன்று மாலை சரியாக ஒரு 4 மணி அளவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டமானது SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், OS மணியன், தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் தலைமையில் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த புதுச்சேரியில் குவிந்து வருவதால் புதுச்சேரியில் மேலும் அரசியல் பரபரப்பு மேலும் தொடங்கி இருக்குது என்பதே கூறலாம். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்.